நம்ம இன்றைக்கி பால், பட்டர், அதுக்கப்புறம் சீஸ் வச்சு ஒரு எம்மியான பாஸ்தா செய்ய போகிறோம். இதுக்கு நான் 300 கிராம்ஸ் பாஸ்தா எடுத்துக்கிட்டேன். பாஸ்தாவை வேக வைக்க போகிறோம். 10 to 15 மினிட்ஸ் வேகணும். அது கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டுடுங்க. போட்டுட்டு இதை வேக வைக்கணும். பார்த்திங்கன்னா பாஸ்தா வந்து போடும்போது குட்டி குட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாஸ்தா நல்லா வேகுது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நல்லா பாருங்கள் இதில். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அதே மாதிரி வழுவழுப்பாக மாறி இருக்கு. வெந்துருச்சுன்னு அர்த்தம். வெந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. இங்கே பார்த்தீங்களா பட்டர் அழகாக ஸ்லைட் ஆகுது. கொஞ்சோண்டு பட்டர் போட்டுட்டு இப்போது நம்ம எடுத்து வச்ச பாஸ்தாவை அதில் போட்டு கலந்துக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது மேலே சீஸ் ஸ்லைஸ் போட்டுருங்க. நான் 2 ஸ்லைஸ் போட்டேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் பால் கொஞ்சோண்டு விட்டுருங்க. 5 to 10 மினிட்ஸ் இந்த பால் அந்த சீஸ் நல்லா கொதித்து கோட் ஆகிடும். கோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு எம்மியான பாஸ்தா ரெடி.